ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம வந்து எஸ்பிஓவில் வந்து டிஜிட்டல் அப்ளிகேஷன் வந்து எப்படி டிஜிட்டல் கண்டென்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸருக்கு எப்படி ஃபார்ம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பேஜில் வெப்சைட்டில் லாகின் பண்ணதும் உங்களுக்கு மேலேயே மெனுவில் வந்து டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃபார்ம் வந்திருக்கும். அதில் வந்து உங்கள் நேம் அண்ட் ஐடி வந்துருக்கும். அதில் போயிட்டு அது கீழே சூஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட் ரைட்டர் செலக்ட் பண்ண போகிறீங்களா, இன்ஃப்ளூயன்சர் செலக்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக சங்கர் சார் நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் சொன்னதுபடி தெளிவாக உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சர் ரெண்டுமே ஒன்று போல தான் எல்லாமே இருக்குதுன்னு சார் சொன்னாங்க. இப்போ இன்ஃப்ளூயன்ஸில் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து உங்களோட இதோட வெப்சைட் யூஆர்எல் கேட்பாங்க. அதில் வந்து உங்களுடைய யூடியூப் பேஜ் யூஆர்எல், அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம், எஃபி எதில் எந்த நம்ம எடுக்கிறோமோ அதோட யூஆர்எல் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் என்டர் யுவர் யூடியூப் சேனல் நேம். ஓகேவா, நம்மளோட சேனல் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கேட்டகரியில் வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து எதை பற்றி வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்து நம்ம சேனல் என்னைக்கு டேட், நம்ம சேனல் எப்போ க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்கள் சேனல் டேட்டு, நீங்கள் என்னைக்கு சேனல் எப்போ க்ரியேட் பண்ணீங்க அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எந்த டிவைஸ்லேருந்து நம்ம போட போகிறோம், வீடியோஸ் லேப்டாப்லேருந்து பண்ண போகிறோமா இல்லை மொபைலில் பண்ணுறீங்களா அப்படின்னு டேபா அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை வீடியோ போட முடியும் அப்படிங்கிறதையும் சார் கேட்டுக்காங்க. ஒரு வீக்குக்கு எவ்வளோ போட முடியும் அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. திருப்பி ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இன்ஃப்ளூயன்சர் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, கண்டென்ட் ரைட்டர் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கீழே ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. இப்போ சப்மிட் பண்ணதும் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். நீங்கள் திருப்பி அந்த டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே நம்மளோட இது என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். உங்களோட வந்து பெண்டிங்கில் இருக்கா இல்லை அக்செப்ட் ஆகிட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டேட்டஸில் காட்டும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நம்ம ஃபார்ம் அப்ளை பண்ணுறது. எது டவுட் இருந்தாலும் நோட்டீஸ் போர்டு ஆடியோஸை கேளுங்க. உங்களோட அப்ளைன்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.